Good morning, dears. Today we are going to start a new chapter in physics. Okay, so all of you take your physics book. Take chapter 1. Chapter 1, matter. Okay, what is the name of chapter 1? Matter. Okay, so in this chapter what are things we are going to learn is chapter objectives. In this chapter you will learn about matter and its characteristics. What is matter made up of? Matter exists in three common forms: solid, liquid and gas. The distinguishing properties of solid, liquid and gas. Application of solids, liquids and gases. How to classify matter in terms of solid, liquid and gas. Okay, so we are going to learn what is matter. மேட்டர்னா என்ன, அதோட பண்புகள்லாம் என்ன, அது மட்டும் இல்லாமல் மேட்டர் வந்து எதனால் மேடாயிருக்கு, அப்புறம் 3 ஃபார்ம்ஸில் மேட்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த 3 ஃபார்ம்ஸ்லாம் என்ன அப்படின்னா சாலிட், லிக்விட், கேஸ், அதை பற்றியும் அதுகளோட சாலிட், லிக்விட், கேஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் அதோட பண்புகள் பற்றியும் அதோட யூசஸ் பற்றியும் பார்ப்போம். நெக்ஸ்ட் அதை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், இது சாலிட், இது லிக்விட், இது கேஸஸ்ன்னு எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்ப்போம். ஓகே, see introduction. Look around yourself. What do you see? You see things like table, chair, books, pencil, plants, blackboard, windows, doors and so many other things. There is air around us as well that we cannot see. Materials around us come in various shapes, sizes, colors and textures. They also vary in appearance. For example, milk powder in a blanket, fruit juice, a statue carved out of stone and a caterpillar. So each of these things varies in more than one way. However, it is important to note that all these things around us are matter. So what they are saying means matter அப்படின்னா என்ன, மேட்டர்ன்றது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மேட்டர் தான். ஓகே, நம்ம சுற்றி இருக்கிற டேபிள், சேர், புக், பென்சில், பிளான்ட், பிளாக் போர்டு, விண்டோ, டோர், இது எல்லாமே மேட்டரில் வரும். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ், எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அது அவங்கவுங்க சைஸு, ஷேப்பு, கலர், டெக்ஸ்சர்ஸ்னால் அமைப்பு, அது எல்லாமே ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட்டாக ஆகும், வேரி ஆகும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த மில்க் பவுடராக இருக்கட்டும், ஒரு பிளாங்கெட், அது பிளாங்கெட் அப்படின்னா போர்வை, ஃப்ரூட் ஜூஸ், இல்லை ஒரு சிற்பமாக இருக்கட்டும், ஒரு கேட்டர்பில்லராக இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக தான், வித்தியாசமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இருந்தாலுமே இதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், மேட்டர். ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், matter is defined as anything that has mass and occupies space. All objects in this world have a certain mass and each one of them occupies a certain space. Hence they are all matter. The presence of matter can be felt by anyone or more of our 5 senses. ஸோ மேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த இதுக்கும் மாஸ் அண்ட் இட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். ஓகே, இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதை நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மாஸ் அப்படின்றது பெரிய எண்ணிக்கை அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். ஸோ எந்த ஒரு பொருளுக்கு மாஸும் அது ஆக்குபை ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுதோ, ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அதுக்கான மாசும் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், அது எல்லாமே மேட்டரில் தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வேர்ல்டில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே என்ன இருக்கும், மாசு இருக்கும், அதுவும் ஒரு அளவான ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே என்ன சொல்லுவோம், மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மேட்டரை வந்து நம்ம ஃபீலும் பண்ணலாம். ஏன்னா ஏர் இஸ் ஆல்சோ மேட்டர். எஸ், யாரும் என்னது மேட்டர் தான். ஏன்னா இட் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் இட் ஹேஸ்
mass. Okay, so it யார் ஆல்சோ நம்ம என்ன சொல்லலாம், மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம 5 சென்சஸ்னாலையும் நம்ம உணரக்கூடிய திங்ஸோ ஒரு மெட்டீரியல்ஸோ அது என்ன சொல்லுவோம், மேட்டர். அதுக்கும் என்ன இருக்கும், மாஸ், அண்ட் it occupies space. So we can say the things around us is all of matter only. Okay, ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற திங்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், மேட்டராக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேட்டர். மேட்டரோட பண்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். மேட்டர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். ஸோ மேட்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஆக்குபைஸ் ஸ்பேஸ். ஸோ ஆல் த திங்ஸ் தட் we can see and touch occupy space. The air that we cannot see, only feel, is also matter and occupies space. The amount of space occupied by an object is called its volume. Let us perform an activity to demonstrate that a matter occupies space. So matter occupies space அப்படின்றது நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ, எதெல்லாம் நம்ம தொடுறோமோ, இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணுதோ அது எல்லா திங்ஸுமே என்னன்னு சொல்லுவோம், மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏரையும் அவங்க என்ன சொல்கிறாங்க, மேட்டர்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஏரை பார்க்க முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் ஏர் வந்து ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணும், அதுக்கும் மாஸ் இருக்குது. அப்படின்றதுனால ஏரை வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எப்போ வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுதோ அந்த ஆக்கிரமிப்பு பண்ணுற அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுற அந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்பேஸை வந்து அவங்க ஆக்குப்பை பண்ணுறாங்களோ அந்த ஆக்குப்பை பண்ணுற அந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸை என்னன்னு சொல்லணும், வால்யூம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ மேட்டர் ஆக்குப்பை ஸ்பேஸ் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ டேக் 2 glasses of water and fill with water and keep it one side and take a thread and tie a stone. ஓகே, ஒரு 2 டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்டோனில் நூல் கட்டிட்டு அந்த பவுலுக்குள்ளே விட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அந்த பவுலில் இருக்க அந்த வாட்டர் கிளாஸில் இருக்க தண்ணி வந்து மேலே எழும்பி வரும், இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அந்த வாட்டரில் மேலே தழும்ப ஊற்றிருந்தோம் அப்படின்னா தண்ணி வந்து கீழே கொட்டும். ஸோ we can say it as stone occupies space. அந்த இடத்துல என்ன பண்ணுது, ஸ்டோனுன்ற ஒரு மேட்டர் வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறது. ஸோ we can say matter occupies space. ஓகே, ஸோ 2 கிளாஸ்லையும் தண்ணி இருந்தாலும் எந்த கிளாஸில் நம்ம ஸ்டோனை வந்து நூல் கட்டி இறக்குறோமோ அந்த கிளாஸில் இருக்க தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அந்த தண்ணி வந்து வெளியில் கொட்டும். ஸோ இது மூலிமா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோனுன்றது ஒரு மேட்டர், ஏன்னா இது வந்து ஸ்பேஸாக ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, அண்ட் மேட்டர் ஹேஸ் மாஸ். த quantity of matter that an object or body has its own as its mass. Let us perform an activity to prove that matter has mass. ஸோ இப்போ மேட்டர்ன்றதுக்கு என்ன இருக்குது, அதுக்கு மாஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ டேக் அ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அண்ட் எம்டி கேன் அண்ட் ஸ்டோன்ஸ். ஓகே, 2 ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஓகே, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வெயிட் பார்க்குறது. அப்புறம் 2 டின், எம்டி டின்னு கேன்ஸ் 2 எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ். ஓகே, 2 எம்டி கேனையும் நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒரு கேனில் வந்து நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஸ்டோன்ஸு கொஞ்சம் போட்டு வைக்கணும். ஸோ அப்போ மெஷர் பண்ணோம் அப்படின்னா இந்த எம்டி கேனுக்கும் இந்த ஸ்டோன் போட்டு வச்சுருந்த கேனுக்கும் என்ன இருக்கும், மெஷர்மெண்ட் வந்து வேரி ஆகும், அளவுகள் வந்து வேரி ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இப்போ அப்படின்னா, ஸோ மேட்டருக்கு என்ன இருக்குது, ஹேஸ் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டு ப்ரூவ் தட் எக்ஸ்பெரிமெண்ட்லி we are doing this experiment. Okay, to prove that matter has mass only we are doing this experiment. Okay dears, next we are going to see about composition of matter. What is matter made up of? The question has generated curiosity among many scientists and researchers since ancient times. Earlier, it was believed that matter was composed of
small individual units. Series of experiments carried out over several decades have concluded that matter is made up of microscopic, extremely small particles called atoms. These atoms are not visible to the naked eye. So, composition of matter அப்படின்னா மேட்டரில் என்னதான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அதில் என்ன கலவைகள்லாம் இருக்குது அப்படின்றது சயின்டிஸ்ட்டுக்கு இடையில நிறைய ஆர்வத்தை வந்து ஏற்படுச்சு. ஸோ அது மூலயமா அவங்க நிறைய வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி ஒரு நிறைய டிகேஸ்க்கு அப்புறம், டிகேஸ் அப்படின்னா 10 ஆண்டுகள், ஓகேவா. ஸோ ஆஃப்டர் மெனி இயர்ஸ் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மேட்டர் வந்து ஒரு சின்ன ரொம்பவே சின்ன பார்ட்டிகிள்ஸ்னால ஆனது. அந்த பார்ட்டிகிள்ஸ் பேர் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் அப்படின்னா அணுக்கள். ஓகே, ஸோ மேட்டர்ன்றது ஒரு ரொம்ப ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ்னால மேடாயிருக்கு, அதுக்கு பேர் ஆட்டம்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட்டம்ஸ் வந்து நம்ம இயற்கையான கண்கள் மூலமாக பார்க்க முடியாது. we can see only through the microscope. ஓகே, அதை விட ஸோ மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற அளவுக்கு ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட், the word atom originates from the Greek word atomos, which means indivisible. An atom is defined as the smallest constituent unit of matter. In other words, it is the basic unit that makes up all matter. Typically, the size of an atom is about 1/1000th of a meter. That is why very powerful microscopes are used to study these particles. Okay, so the word atom which makes up matter means we can say it as atom. So matter வந்து எதனால் மேடா இருக்கு? It is of atoms. Okay, ஸோ அந்த ஆட்டம் இந்த வேர்டு வந்து எங்கே வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்னா, க்ரீக் வேர்ட் ஆட்டமாஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு. ஆட்டமாஸ் அப்படின்ற மீனிங் வந்து இன்டிவைசபிள். ஓகே, அதாவது டிவைட் பண்ண முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க ஆட்டமை அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன பகுதி, அந்த பகுதி தான் என்ன பண்ணுது, என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு மேட்டர்ன்ற ஒரு யூனிட்டே வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம மேட்டர் படித்தோம் இல்லையா, சாலிட், லிக்விட், கேஸ், இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டருக்குமே பேசிக் யூனிட்டாக இருக்கிறது ஆட்டம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த சைஸோட ஆட்டம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1/1000th of a மீட்டர். ஸோ ரொம்பவே சின்னது இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் அந்த ஆட்டம்ஸை பார்க்குறதுக்கு நம்ம பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டம்ஸை பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட், an atom may exist on its own or in the form of a molecule. A molecule is formed when 2 or more atoms join together. Molecules are also tiny particles as well and too small to be seen with our naked eyes. ஸோ ஆட்டம்ஸ் வந்து அது தனியாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லை அப்படின்னா 2-3 ஆட்டம்ஸ் சேர்ந்து மாலிகுல் ஃபார்ம்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ ரெண்டு இல்லை அதுக்கும் மேற்பட்ட ஆட்டம் சேர்ந்தது தான் மாலிகுல். ஓகே, அதாவது மாலிகுல் அப்படின்னா it is formed when 2 or more atoms join together. 2 ஆட்டமோ இல்லை அதுக்கும் மேற்பட்ட ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மாலிகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் அந்த மாலிகுல் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ தட் ஆல்சோ we can see only through the microscope. Okay, see here oxygen is an atom plus hydrogen, 2 atoms. These 2 form a water molecule. ஓகே, இது ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, ஹைட்ரஜன் 2 ஆட்டம். ஸோ இந்த 3 ஆட்டம் சேர்ந்தது தான் ஒரு வாட்டர் மாலிகுல். ஓகே, நெக்ஸ்ட், therefore we can say that matter is made up of tiny particles called atoms and molecules. It is important to remember that all atoms are not alike. Similarly, molecules are also vary in terms of size, number of constituent atoms, weight and other factors.
ஸோ நம்ம இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒரு மேட்டர் அப்படிங்கிறது வாட்டர் ஒரு மேட்டர் தானே. ஸோ ஒரு மேட்டர் அப்படின்றது ஆட்டம்ஸ்னாலையும் மாலிகுல்ஸ்னாலையும் ஆனது தான் ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆட்டம்ஸ் வந்து எல்லா ஆட்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்காது, சேமாக இருக்காது. ஓகே, இட் வில் டிஃபர். ஆட்டம்ஸ் வந்து அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், வேரி ஆகும். அதே மாதிரி தான் மாலிகுல்ஸும் எல்லா மாலிகுல்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. அதோட சைஸ் பொறுத்து, அதோட வெயிட்டை பொறுத்து ஒவ்வொரு மாலிகுலும் வேரி ஆகும். ஓகே, here is a info hub. A drop of water contains nearly as many atoms as there are drops of water in the oceans on the entire earth. So what is the info hub means? ஒரு drop of waterலேயே நம்மளுக்கு நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது கூட கம்பேர் பண்ணுறப்போ நம்மளோட ஓஷன்ஸ்னால் பெருங்கடல், நம்ம பூமியில் இருக்க நிறைய ஓஷன்ஸில் எவ்வளோ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும், எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாஸ் டுடேஸ் டாபிக். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டேக் your book and read page number 1, 2 and 3 up to this info hub. You have to read and send a voice note to me. Okay dears, thank you.